கரண்டாக 2 டைட்டில் மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வார் கேம்ஸ்க்காக இப்போ வரைக்கும் WWE ஸ்மாக்டவுனை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்னென்ன நடக்க போகுது, ஸோ ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள ஸோ மொத்த ஸ்மாக்டவுனையும் லீட் பண்ண போகிறாங்க. ஸோ வார் கேம்ஸ்க்காக தான் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்றது அப்கமிங் உங்களே நிறைய பேர் தெரிஞ்சுதான். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக மெயின் சூப்பர் ஸ்டாராக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தான் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. மெயின் பேனர்லேயே ரோமன் ரெயின்ஸ் தான் இடம் பெற்றிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர போகிறாருன்றதை. கூடவே பேலியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஸான பியாங்கா பலேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனான LA நைட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக WWE ஃபீச்சர்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் கார்டு வைஸ் போனோம்னா ஸோ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா வர போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் அப்பியரன்ஸ் ஆகி ஒரு சில ப்ரோமோ கொடுப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸும் வந்து பேச போகிறாருன்றதை சொல்லியிருக்காங்க. மேபி இவங்களுக்கான ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கான ஃபியூடியோ வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கான மேட்ச் சர்வைவர் சீரிஸில் எனக்கு தெரிஞ்ச மேட்ச் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை. ஸோ நம்மளுடைய WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற நம்மளுடைய மெஷின் கன்ஸ் அவங்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்மளுடைய மாண்டஸ் வேர்டே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ நிக்காலிஸ்ட்டை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினன்ற மாதிரி அதர்வைஸ் இப்போ வரைக்கும் இந்த மேட்சையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்குது. ஸோ விமன்ஸ் WWE சாம்பியன் நயா ஜாக்ஸ் அவங்களுடைய டைட்டில் நியோமி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கூடவே நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ செத்ராலன்ஸ் வருவாரான்றது தெரில. பட் இருந்தாலும் வார் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பிளட்லைனோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக்டவுனில் இருக்க தான் போகுது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த ஸ்மாக்டவுனுக்கு வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செத்ராலன்ஸ் வந்து நம்ம OG பிளட்லைன் சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருக்கு கைஸ்.